ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வல்லக்கோட்டை கும்பாபிஷேகத்தில் என்ன ஆச்சுன்னு உங்களை உள்ள விடலன்னு ஒரு பிரச்சனையா இருந்தது. ஒரு நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நெக்லெக்ட் பண்ணுறது தெரியுது. ஒரு விஐபி வந்திருக்காங்கன்னு அந்த விஐபி பின்னாடி எல்லாருமே அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்துட்டாங்க எல்லாமே. அது யார் அந்த விஐபின்னு அவங்க தான் சொல்லணும். ஸ்தலத்தில் அந்த கருவறைக்குள்ளே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சாங்க. சரி, 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். இறை வழிபாடு செய்ய முடியல, முருகனை பார்க்க முடியல. இந்த வலதுசாரி மைண்ட் செட்டில் இருக்க அதிகாரிகள் தான் அப்படிலாம் பார்ப்பாங்க. ஒரு கிராமத்திலிருந்து உயர்ந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக வளர்ந்திருக்கிற ஒரு நபரை கோயிலுக்குள்ள விடமாட்டோம்னு சொல்ற போது இருக்கட்டும்னு நீங்க எப்படி வந்தீங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லித்தான் நீங்கள் போய் தலைவர் ராமதாஸை பார்த்தீர்கள் அப்படிங்கிறதா இங்க நிலவிட்டு இருக்கிற வதந்தி. ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு அவர் மகன் நிற்கிறார் அப்படின்னா இயற்கையாக நான் டாக்டர் மருத்துவரையா பின்னாடி நிற்கிறது தான் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவன், ஒரு சமூக நீதிக்காக போராடுறவர். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிர்மறையா அதுக்காக யார் போடுறவங்க இப்போ நான் அதான் ஒரு பிளவு நடந்த பிறகு போய் பார்க்கறதுங்கிறது இப்போ என்ன திடீர் பாசம் அப்படின்னு அன்புமணி கேட்கிறார். என்ன பிணக்குகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் கடந்து எது முக்கியம், மதவாதத்தை எதிர்க்கணும், ஃபேசிஸ்டுகளை நம்ம ஓரம் கட்டணும். அதில் நாங்கள் ஒன்றிணைஞ்சு செய்கிறோம். நமக்கும் ஒரு நாளைக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும், எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. அப்படின்னா கட்டமைப்பை வலிமைப்படுத்தாமல், கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் நம்ம எப்படி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது டெல்லி முடிவு செய்யும், அதான் அவங்க சொன்ன பிறகு நாங்கள் பேசுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா. அம்மையார் ஜெயலலிதா பற்றி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ, கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், ஊழல்வாதின்லாம் பேசினாங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு சாரி கூட சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த அம்மா பற்றி பேசுறது. கூட்டணியை மாற்றி போட்டாலும் வெற்றி கிடைக்க வேண்டும்ங்கிற இடத்துக்கு திமுக நகர்ந்தால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் செல்ல பெருந்தகை அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். வல்லக்கோட்டை கும்பாபிஷேகத்தில் என்ன ஆச்சுன்னு உங்களை உள்ள விடலன்னு ஒரு பிரச்சனையா இருந்தது. இல்லடல அவங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இந்த புரோட்டோகால் மரபெல்லாம் மீறிட்டாங்க. யாராவது விஐபி வந்தாங்க அப்படின்ட்டு அந்த விஐபி பின்னாடி எல்லா அதிகாரிகளும் போயிட்டாங்க. அது தொகுதி மக்கள், அந்த பகுதி மக்கள் கொஞ்சம் மன வருத்தம். எப்படி எல்லாத்தையும் அது மீறி செய்கிறாங்க, புரோட்டோகால்லாம் மீறிட்டாங்களான்ட்டு. அதையெல்லாம் முடிஞ்சு போய் கீழே வந்தோடனே முருகன் வழிபாட்டு ஸ்தலத்தில் அந்த கருவறைக்குள்ளே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சாங்க. சரி, 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். இறை வழிபாடு செய்ய முடியல, முருகனை பார்க்க முடியல. என்னுடைய தொகுதி தான், நான் தினமும் அந்த பக்கம் வரவன் தான். இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியாக முருகனை வழிபட்டுட்டு போட்டோம், நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய அரசியல் இல்லை. மாண்புமிகு அமைச்சருக்கு இது என்ன நடந்ததுன்னு தெரியாது. மாண்பு முதலமைச்சர்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயோ ஒரு குக்கிராமம் வல்லக்கோட்டைன்ற பகுதியில் நடந்த சம்பவம். இது முழுக்க அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. இந்த வலதுசாரி மைண்ட் செட்டில் இருக்க அதிகாரிகள் தான் அப்படிலாம் பார்ப்பாங்க. இல்லை, நீங்கள் சொல்லுங்கண்ணே, ஒரு கிராமத்திலிருந்து உயர்ந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக வளர்ந்திருக்கிற ஒரு நபரை கோயிலுக்குள்ள விடமாட்டோம்னு சொல்ற போது இருக்கட்டும்னு நீங்க எப்படி வந்தீங்க? விடமாட்டோம் நேரடியா சொல்லியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அங்கேயே போராடி தான் நம்ம மேல வந்திருக்கோம். அப்படி நேரடியா சொல்ல மாட்டாங்க. ஒரு நெக்லெக்ட் பண்றாங்க. நெக்லெக்ட் பண்றது தெரியுது. ஒரு விஐபி வந்திருக்காங்கன்னு அந்த விஐபி பின்னாடி எல்லாருமே அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்துட்டாங்க எல்லாமே. அது யார் அந்த விஐபின்னு அவங்க தான் சொல்லணும். இல்லை, ஒரு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் போனால் கூட அதுவும் வேறுபாடு தானே. அது அவங்க தான் பதில் சொல்லணும். இல்லை, நீங்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்க ரொம்ப முக்கியமான ஒன்று அதிகாரிகள் ஒரு சமூக நீதிக்கு எதிராக நேரடியாக பாஜக ஆதரவு ஆட்களாக இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, வலதுசாரி அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. மாற்றுகிறது இந்த ஆட்சியில் இருக்காங்க, எந்த ஆட்சியிலையும் இருப்பாங்க. எங்க ஆட்சி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்லயும் இருப்பாங்க வலதுசாரிகள். அது தவிர்க்க முடியாதது. அதை சரி பண்ணணும். இந்த குற்றச்சாட்டு தெரியாது, இன்விசிபிளா இருப்பாங்க. ஆனால் அதை கண்டடைகிறதும் அவங்களை களை எடுக்கிறதும் நீங்கள் அரசியல் சார்பு இல்லை. அந்த அரசியல் சார்புங்கிறது தமிழ்நாட்டின் 98-97% மக்களின் அரசியல் கொள்கைகளுக்கு நேர் எதிரான ஒரு அமைப்பிலிருந்து உட்கார முடியாது. இல்லை, அதிகாரத்தில் இருக்காங்க. இல்லை, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே இது வாங்குற ஒரு கேள்வி கேட்பாங்களே எதிர்கட்சி. இல்லை, இதில் கூட்டணி கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இல்லை. அந்த பார்வை இங்கே இல்லை.
இங்கே என்னன்னா அவங்க நாங்கள் அதிகாரிகள் தான் ஆட்சியாளர்கள் அப்படின்ற ஒரு மனப்போக்கு தான் அதை நேற்றுக்கு நான் பார்க்க முடியுது. அது கொடி காட்டுறது கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் கீழே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க கொடி காட்டுங்க, எம்எல்ஏ கொடி காட்டுங்க, எம்எல்ஏ கொடியை கொடுங்க எடுக்க சொல்லுவது கூட அவர் அதை பொறுப்படுத்தலை. அதுக்கப்புறம் தான் சாதனை தொலைக்காட்சியெலாம் பார்க்கும்போது பார்த்தேன் நேற்றுக்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூர்லேருந்து கொடி காட்டுறாரு. அதே மாதிரி என்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்லாம் கும்பலாம் அவங்களுக்கு கூட்ட கொடுத்து சார் கொடியை காட்டுங்கன்றாங்க. மக்கள் பிரதிநிதி இப்போ 4 லட்சம் மக்கள் வந்து என்னுடைய வாக்காளர்கள்னால் அந்த 4 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி. நான் செல்வ பிறந்தகைன்னு தனிநபர் கிடையாது, ஒரு மக்களுடைய பிரதிநிதி. அதை எப்படி வழிநடத்தணும்னு தெரியாமல் விட்டுட்டாங்க. அதனால் எல்லோருக்கும் சங்கடம் தான், அது என்னை உட்பட சங்கடம் தான். ஒரு நல்ல ஆட்சி நடக்குது. எனக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு மனுநீதி சோழன் போல் ஆட்சி நடத்துகிறாருன்றது தான் என்னுடைய பார்வை. பல இடத்துல பார்த்துருக்கேன். சிபிஐ வழக்கு மாற்றணுமா அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சிபிஐ வானத்திலேருந்து குதிச்சவங்களா அப்படின்லாம் பேசாமல், எங்கள் காவல்துறை நடவடிக்கைன்னு சொல்லாமல் தாராளமாக மாற்றிங்க, உண்மையை வெளியே வரட்டும், குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்துவோம் அப்படின்னு சேர்ந்து அவங்க கூட சிபிஐக்கு கொடுக்குறாரு அந்த வழக்கன்னா இங்கெல்லாம் உயர்ந்து நிற்கிறார் முதலமைச்சர். அதெல்லாம் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அவர் தீட்டும் சமூக நல திட்டங்கள், மக்கள் நல பணிகள், மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் என்னால் ரொம்ப மெரிசிலிக்க வைத்தது. நான் அவருடைய ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிறந்த முதலமைச்சராக இருக்கார். அதே மாதிரி அந்த அறநிலையத்துறை அமைச்சரும் பார்த்திங்கன்னா 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம், 4000 கோடி சொத்துக்களை மீட்பு பண்ணிகிட்ருக்கார். இப்படி ஒரு ஆட்சி நடக்கும் போது அதிகாரிகள் 1-2 பேர் இது மாதிரி அவப்பெயரை ஏற்படுத்தி தான் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சிக்கு எப்போல்லாம் நல்ல ஆட்சி வருதோ ஏதாவது திருஷ்டின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. அது நேற்றுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுரியமாக நான் வெளியில் வந்துட்டேன். அங்கே போய்ட்டு அவங்க கூட போய் எதுவும் சங்கடப்படுத்த வேண்டாம், இதை போய் ரைட்ஸை கிளைம் பண்ணுற இடம் கிடையாது அது. ஏன்னா ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அதுவும் என் தொகுதி இருக்கணும் தான் நிறைய பேர். அவங்களுக்கு எந்த சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக வந்துட்டேன். அவங்க அதை பற்றி பொருட்படுத்தலை. தே டோன்ட் கேர். இன்னி வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. இந்த கேள்வி தான் நான் முதல்ல உங்களுக்கு வச்சேன். இங்கே செல்லப்பெருந்தகைங்கிறவர் தனிநபர் இல்லை, அவருக்கு பின்னால் ஒரு தொகுதி இருக்கிறது, அவருக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்குது. நான் சொல்கிற சமூகம்ங்கிறது சாதிகளற்ற சமத்துவத்தை விரும்புகிற தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமூகம். அது எப்படி ஒரு ஆளை வந்து நீங்கள் இப்படி தரக்குறைவாக மரியாதை குறைவாக நடத்துவீங்கன்னு கேள்வி கேட்குற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க பெரும்பான்மை நான் நம்புறேன். அதனால தான் திமுக கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்க சார்பான பிரதிநிதியான எங்கே போய் நிற்கும் போது இது நடந்திருக்க கூடாதுங்கிற புள்ளியிலேருந்து அந்த கேள்வி கேட்டிருந்தேன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு வழக்கமான கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் நடத்தும் தமிழ்நாட்டில் திமுக. நீங்க பாமக நிறுவனம் சந்திச்சது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் கூட இந்த தருணம் நீங்க சந்திச்ச தருணம்ங்கிறது வந்து அது காங்கிரஸ் தன்னடிச்சியாக செய்த செயலா இல்ல திமுக கூட்டணியிலிருந்து வந்த அறிவுரையின் பேர்ல நடந்ததான ஒரு சந்தேகம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து தன்னிச்சா. நான் வந்து காட்டுமன்னார் கோயிலில் எங்களுடைய தலைவர் கிரேட் லீடர் இளைய பெருமாள் எல்லி பின்வாங்க 1980 காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக நான் இருக்கிற இடத்துல இருந்தார். இன்றைக்கி வட மாநிலங்கள் மட்டும் இல்லை, தென் மாநிலங்களில் இந்தியா முழுவதும் SC/ST அட்ராசிட்டி ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது. அனைத்து கோயில்களிலும் அனைத்து சாதி மக்களும் அர்ச்சராகலான்னு வந்ததெல்லாம் அவர் தான் கர்த்தா, அவர் தான் எழுதினார். அது அவருடைய கண்டுபிடிப்பு தான். அவர் நாடாளுமன்றத்தில் இளைய பெருமாள் அறிக்கையை வச்சு தான் தந்தை பெரியார் வந்து 1970 வாக்கில் போராட்டமே புறப்பட்டார். அப்போ தான் முத்தமிழர் கலைஞர் நீங்கள் போராட்டம் வேண்டாம், உங்களுடைய ஆட்சி நடக்குது, உங்கள் மாணாக்கள் ஆட்சி நடத்துகிறோம், இதை சட்டமாக கொண்டு வரேன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட தலைவர் ஒரு 100ஆண்டு விழா நிறைவு விழாவை காட்டுமன்னார் கோயிலில் பண்ணோம். முடியறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. பாண்டிச்சேரி வர 12:30 மணி ஆகிடுது. அங்கே இரவு தங்கும்போது பாமக தோழர்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா, ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னும்போது எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது, ஐயாவை பார்க்கணுன்னு தான் நானும் விரும்புகிறேன்ட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை நிமித்தமாக தான் போயிட்டு அவரை சந்தித்ததும். அது இவ்வளோ பெரிய அரசியல் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆக்குனதில்லை. நானும் கூட்டணி பற்றி பேசலை. கூட்டணி அலைன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் அண்ட் அலைன்ஸ் எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. அவரும் அதை பற்றி பேசலை. கடந்த கால நினைவுகள், நாங்கள் 2 பேரும் கைதானது, ஒரே பேருந்தில் கைது பண்ணி கூப்பிட்டு போனது, சாலிகர் கோயம்பேடில் ஒரு இடத்துல அடித்து வச்சிருது, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். நம்ம இங்கே கைதானோம், GHல கிட்ட கைதானோம் அப்படின்லாம். அப்புறம் ஒரு முறை மீன் குழம்பு சாப்பாடெலாம் AK மூர்த்தி அவர் தயார் பண்ணி எடுத்தாந்து ஒரு பொங்கு தமிழ் இசை நினைக்கிற ஒரு அலுவலகத்தில் சாப்பிட்டது, அதை பற்றிலாம் ரொம்ப மனம் வந்து பேசிகிட்டு இருந்தார். மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். இல்லை இதுதானே கண்டி, இதை மாரி அரசியலே கிடையாது. இது எல்லோரும் வந்து இது என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய அரசியல் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஒரு சாதாரண இயல்பு நாளில் போய் சந்திக்கிறது வேற,
கட்சி செங்குத்தா பிளவுபட்டு தந்தையும் மகனும் பிரிந்து இருக்கிற போது நீங்க ஒரு அரசியல் நிமித்தம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கும்போது அன்புமணி என்ன கேட்கிறாரு? பிரிந்து அரசியல் சர்ச்சை தொடங்கின நிலையில நீங்க போனதுக்கு பிறகு ராமசுகந்தன் வாழப்பாடிய மகன் போய் பார்த்திருக்காரு. அதான் ஒரு பிளவு நடந்த பிறகு போய் பார்க்கிறதுங்கிறது வந்து இப்ப என்ன திடீர் பாசம் அப்படின்னு அன்புமணி கேட்கிறார். அந்த நோக்கத்திலேயே அவர் கேட்கறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் ஒரு பட்டியலில் இருந்து பிறந்தவனா நான் சொல்றேன், இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்கு. மகாத்மா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு சின்ன மனமாச்சரியங்கள் வரும்போது வட்டமேசை மாநாட்டிலலாம் பட்டியலின மக்கள் எல்லோரும் வந்து அம்பேத்கர் பக்கம் நின்னாங்க, அவர் எங்கள் உரிமைக்காக போராடினாங்க. ஆனால் கோட்சேக்கும் மகாத்மா காந்திக்கும் பிரச்சனை வரும்போது பட்டியலின மக்கள் அனைவரும், இந்த தேசமே எல்லா மக்களும் காந்தி பக்கம் நின்னாங்க. இதுதான் வரலாறு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு அவர் மகன் நிற்கிறார் அப்படின்னா, இயற்கையாக நான் வந்து டாக்டர் மருத்துவர் ஐயா பின்னாடி நிற்கிறது தான் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவன், ஒரு சமூக நீதிக்காக போராடுறவர், ஒரு ஓசி ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கன்சால்டேஷன் பண்ணுற ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறவன். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிர்மறையாக அதுக்காக யார் குரல் நிற்பேன் நான். ஆனால் இந்த அரசியல் அப்படி கிடையவே கிடையாது. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக அரசியலும் பேசலை, நானும் அரசியலும் பேசலை. இது எல்லோரும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், இது மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சில வரலாற்று ரீதியாக வந்து ஒரு கொஸ்டின் என்ன வைக்கிறாங்கன்னா, ஏங்க ஒரு தலித் இயக்கங்களும் பாமகவும் சேரவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன் சேர முடியாது? பாபா சாஹேப் அம்பேத்கர் 1936 பேசின பேச்சு எடுங்க. மும்பையில் 1948 ஏப்ரல் 25 லக்னோவில் பேசுகிறார், உத்தரப்பிரதேசில். என்ன பேசியிருக்காரு? ஓபிசி எஸ்சி எஸ்டி கன்சால்டேஷன் வரலன்னா எந்த காலத்துலையும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. அதுக்கு பிரிட்ஜுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. யாராவது பாலமாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் அடுத்த தலைமுறை வந்து பாலமானது கொண்டு, அதுமாரி ஒரு பார்வை உள்ளவன் தான் நான். ஆனால் இந்த முரண்பாடுகள் இருக்கிறதுக்கு போயிட்டு நான் தீர்வு சொல்ல முடியுமான்னா அது அவங்க தான் தீர்வு காணணும். ஒருபோதும் எங்கள் கூட்டணியில் வந்து விசிகா இல்லைன்ற மனப்பான்மையோடோ வேண்டான்ற மனப்படை இருப்போம் நான் கிடையாது. விசிகா கொண்டுனா குரல் கொடுக்குறேன், விசிகாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் என் மனம் இல்லை. அப்போ பாமக வரப்போது விசிகா போகும்போது கற்பனை கெட்டாத அளவுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கிற ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சனாதனத்தை எதிர்க்கிறதும் மதவாதத்தை எதிர்ப்பதற்கும் குரல் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி அவங்க இல்லாத நாங்கள் ஒரு கூட்டணி வைப்போன்னு கற்பனைக்கு எட்டப்படாத அளவுக்கு ஒரு மாயை வந்து கொண்டு வராங்கன்னா அதுதான் எனக்கு புரியலை. இல்லை, அண்ணனுக்கு தெரியாதது இல்லை. எந்த கூட்டணியில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறதோ அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு திருமாவளவன் சொன்ன பிறகு உங்களை சந்திப்பு எப்படி அரசியல் இல்லாமல் பார்க்கப்படும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அது பார்க்குற பார்வையில் தானே இருக்கு. இப்போ திருமாவளவன் வீட்டு எடுத்துறோம். அவர் ஒரு இடத்துக்கு எங்க வர்றாருன்னா, பார்ப்பனர் இல்லாத ஒரு அரசியலை கட்ட வேண்டிய ஒரு சமூக தேவைக்கு தமிழ்நாடு இருந்துச்சு. இங்க வந்து தலித் அல்லாத ஒரு பேரவையை கட்டுன பாமக வந்து சோசியல் இன்ஜினியரிங் செய்கிற பாஜகவுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத கட்சி. இப்போது அவங்க 2 பேருக்கு நடுவுற நடக்கிற சண்டை கூட கொள்கை ரீதியா நடக்கல. குடும்பத்துக்குள்ள இருந்து யாரை கொண்டு வருவதுங்கிறதுக்குள்ள சண்டை தானே தவிர பெரியவர் ராமதாஸ் திடீர்னு ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கவும் இல்லை, அன்புமணி இப்போதான் அந்த ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கவும் இல்லை. அரசியல் அதிகாரத்தை குடும்பத்தோடு முடிச்சு போட்டு நடக்கிற ஒரு சண்டையில ஒரு பிரிவினரை போய் நம்ம பார்க்கிற போது நீங்க சொல்ற ஒரு டோன் கரெக்ட். ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் இந்துத்துவ சக்திகளின் பிடியில் இருந்தா நாம யார் பிடியில் பக்கத்துல நிக்கணும்னு கேட்டா ஆப்வியஸா நாங்க பெரியவர் ராமதாஸ் பக்கம் நிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பெரியவர் ராமதாஸே இது கொள்கைக்காக நடந்த சண்டையாங்கிறத தெளிவுபடுத்தாத போது பாமகவும் விசிகாவும் ஒரு அணியில இருக்கலாம்னு உங்க கோட் இருக்கு. இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கே நான் போறலையே, நான் அவர் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லலையே, பொலிட்டிக்கலா நிக்கிறேன்னு சொல்லலையே, நிக்கணும் கடமைங்கிற டோனுக்கு வந்தீங்க. இல்ல அது என்ன கடமை? நான் என்ன சொல்றேன்னா, மகாத்மா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் பிணக்கு வரும் பொழுது பட்டியலின மக்கள் எல்லாம் அம்பேத்கர் பக்கம் நின்று வட்டமேசை மாநாடு கருத்து வேறுபாடுகள் பூனா ஃபேக்டர்லாம் பேசினாங்க. இது யதார்த்தம், உண்மை, வரலாற்றில் இருக்குது, பதிவாக இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் கோட்சே மகாத்மா காந்திக்கு பிரச்சனை பண்ண வருவாருன்னு எல்லோரும் மகாத்மா காந்தி பக்கம் நின்னாங்க. இதான் வரலாறு. இந்த வரலாற்றெல்லாம் நீங்கள் திருப்பி போட்டு கடந்து போயிட முடியாது. ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஒரு தனிநபரான நானும் வந்து கடந்து போயிட முடியாது. இதெல்லாம் வரலாறு. இது அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கும் ஓபிசிக்கும் பிரச்சனைன்னா நான் யார் பக்கம் நிற்பேன்? ஓபிசி பக்கம் தான் நிற்பேன். ஓபிசி பக்கம் தான் நிற்பேன். என் கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறாரு? தலைவர் ராகுல் காந்தி ஷெட்யூல் காஸ்ட், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி கன்சால்டேஷன், இந்த ஒற்றுமையை நம்ம மேலோக்கி கொண்டு போனால் அவங்களுக்காக குரல் கொடுக்கணுன்றாரு. அப்போ எங்கள் கட்சியுடைய தத்துவம் இது. எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி, இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம்.
ஆனால் எங்கே பாமக கூட்டணிக்கு கூப்பிட்டோன்ற மாயை வந்ததுன்னு தான் கேட்குறேன். நாங்கள் எங்கே கூப்பிட்டோம்? காங்கிரஸ் கூப்பிடவே இல்லை, நானும் கூப்பிடவே இல்லை. நான் நேராக கேட்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லித்தான் நீங்கள் போய் தலைவர் ராமதாஸை பார்த்தீர்கள் அப்படிங்கிறதா இங்க நிலவிட்டு இருக்கிற வதந்தி. ஒரு புள்ளி சதவீதம் கூட உண்மை கிடையாது. ஓகே, புள்ளி சதவீதம் உண்மை கிடையாது. அவர் அப்படிலாம் போயிட்டு அவருக்கு தேவைன்னா மாண்பு முதலமைச்சர் அவரே ஃபோனை போட்டு பேசிடுவார். இவருக்கு தேவைன்னா இவர் பேசுகிறாரு. இது நான் இடையில இடத்துக்கு ஒரு நபர் தேவை இருக்காங்க, அது வாய்ப்பே இல்லை. ஒரு காங்கிரஸ் தலைவரான பிறகு இந்த கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஒரு நெக் டு நெக்ல இருக்காங்க. ஒன்று நீ ஆட்சியில் இருக்கணும், இல்லை நான் ஆட்சியில் இருக்கணும். தேசிய அளவில் பாஜகவும் காங்கிரஸும் பலமுனை கட்சிகள் இருந்தாலும் கூட ஏறக்குறைய அது இருமுனை போட்டிக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் பாஜகவை திமுக அதிமுகவை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு வளமான வாய்ப்பு கிடைச்சது. நீங்க அந்த வாய்ப்பையும் திமுக கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்களே. ஒரு பாஜக எதிர்ப்பு புள்ளி ஓட்டுக்களை முற்றிலுமாக பெற வேண்டிய, அதிகாரத்துக்கு வர வேண்டிய காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு புள்ளியை மொத்தமா திமுக கிட்ட கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு வர வேண்டிய எல்லா ஓட்டுகளையும் திமுக தென்று சிரிக்கிற ஒரு இடத்தை காங்கிரஸ் தலைவர்களே உருவாக்கி கொடுக்குறீங்களா? நீங்க கடந்த 4-5 ஆண்டுகள்ல எல்லா பாஜக எதிர்ப்பு போராட்டங்களும் திமுக தலைமையில் நடக்குது. ஏன் அதை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது? காங்கிரஸ் பிஜேபியை நீங்க ஃபைட் பண்ணலாம்ல. என்ன பண்றீங்க? சரியா காங்கிரஸ் போராட்டங்களை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 90 விழுக்காடு நாங்கள் ஒன்றிய அரசையும் மோடியும் RSS உடைய சித்தாந்தத்தையும் எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். நான் கேள்வி உங்களுக்கு தெரியாது, நம்ம கீழே இடையில் போவோம். அந்த ட்ரிபிளிகனுக்கு பாஜகவை அரசியல் ரீதியாக தீவிரமாக எதிர்க்கும் கட்சி எது அப்படின்னு மைக்கு போட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல, இந்தியா கூட்டணி எதிர்க்குதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல திமுகன்னு சொல்றாங்களே. எதிர்க்கிற ஒரு கட்சியாக திமுக அறியப்படுவது பிரச்சனை. நாங்க எதிர்க்கல நீங்க சொல்ல முடியாது. நான் என்னென்ன போராட்டம் ஒரு போராட்டம் காங்கிரஸ் மறுதளிக்கவே இல்லை. நீ அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஆனா அரசியல் ரீதியா கேட்கிறேன், சமூக ரீதியா கட்சி ரீதியா உங்களது செயல்பாடுகளோ பிரச்சனை இல்லை. ஆனா அது வாக்கா திரும்பி வரும்போது பாஜக எதிர்ப்பு கட்சியாக திமுக இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. எனக்கு அந்த கொஸ்டின் ஏன் அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலை காங்கிரஸ் எங்க இல்லை? அது ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு பிம்பம் அப்படின்னு உருவாக்கப்படுது. அது முற்றிலும் தவறு. இப்போ பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம்னு யாரும் மறுதளிக்கவும் முடியாது. அதான் யதார்த்தமான உண்மை. அவங்களுக்கு இன்றைக்கும் 25 விழுக்காடுக்கு மேலே வாக்கு இருக்குதுன்னா அதை யாரும் மறுதளிக்க முடியாது. எங்களுக்கு 10 விழுக்காடு வாக்குன்னா யாரும் மறுதளிக்க முடியாது. தேர்தலெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க பெரிய கட்சி. ஸோ மீடியாவிலேருந்து எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு கட்டமைப்பு பலமாக முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிட்டு போனார். இன்னும் அதை பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தளபதி அவர்கள் உருவாக்கியிருக்கார். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பெரிய கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அடுத்த கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேசிய அளவில் காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்ன எது மாதிரி வேலைப்பாடு? இப்போ நான் ஓராண்டுகள் பணி சொல்கிறேன். நான் வந்த உடனே 10 தொகுதிகள் பெற்றோம். பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதியிலையும் வென்றெடுத்தோம். 100% சக்ஸஸ். காங்கிரஸில் எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100% வெற்றி வாய்ப்பை பெற்றோம், வெற்றி பெற்றோம். ரைட். அதற்கு பிறகு எல்லா மாவட்டங்களிலும் இது வரைக்கும் ஒரு 6 முறை சுற்றுப்பயணம் பண்ணியிருப்போம். நிர்வாகிகள் கூட்டம், கட்டமைப்பை சீரமைப்பது எல்லாம். இப்போ ஜனவரியிலேருந்து 6ஆம் தேதியிலும் தொடங்கணும் கிராம கமிட்டி சீரமைப்பு குழு. இப்போ அடுத்த மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, பண்ணிட்டுருக்கு. இப்போ அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ யாருக்குற 72-73 விழுக்காடு கிராம கமிட்டியை நியமிச்சிருக்கோம். இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். முன்னாடிலாம் யார் எந்த கிராமத்தில் இருக்காங்க, எந்த வட்டாரம்னு தெரியாது. இப்போ அடுத்த முறை யார் தலைவராக வந்தாலும் அவங்களுக்கு கேக் மாதிரி கொடுத்துட்டு போகிறோம். இன்றைக்கி இதை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கலாம், கூட்டங்கள் நடத்தலாம், ஒருங்கிணைக்கலாம். இப்போ 72-73 விழுக்காடு எல்லோருக்கும் ஐடி கார்டு வித் QR கோடோடு கொடுக்குறோம், நவீன அடையாள அட்டை. இப்போ கிராமம் முழுதும் போயிட்டுருக்கோம். இப்போ 4 நாள் நான் போயிட்டு வந்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி. அவ்வளோ எழுச்சியாக இருக்குது கட்சி. இப்போது பாஜக எதிர்ப்பில் எந்த இடத்துல நாங்கள் எதிர்க்காமல் விட்டோம் அப்படின்றது 1% உண்மை கிடையாது. தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக, சிபிஐக்கு எதிராக, கல்விக் கொள்கைக்கு எதிராக, வேலை நீங்க செய்யலைங்கிறதுல குற்றச்சாட்டு. நீங்க நிறைய பணிகளை செஞ்சிருக்கோம், நம்மளே செய்தி போட்டிருக்கோம். பிரச்சனை பெர்செப்ஷன். திமுகவை அதிமுகவை விட பாஜக எதிர்க்கிறதுனால திமுக பாஜக இங்க ஒரு நரேட்டிவ் செட். நாங்க இப்போ திமுக கூட இவ்வளவு இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு க்ளோஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கையை ஒத்துப்போகுது. அவங்க சனாதான எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு. காங்கிரஸுடைய என்ன ஐடியாலஜி இருக்கோ அந்த ஐடியாலஜி எல்லாத்தையும் அவங்க உள்வாங்கியிருக்காங்க. இந்த ஐடியாலஜியை வச்சு தான் நாங்கள் ஒற்றுமையாக வேலை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இணக்கமாக இருக்குது.
என்ன பிணக்குகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் கடந்து எது முக்கியம், மதவாதத்தை எதிர்க்கணும், ஃபேசிஸ்டுகளை நம்ம ஓரம் கட்டணும். அதில் நாங்கள் வந்து ஒன்றிணைஞ்சு செய்கிறோம். அவங்க குரல் வந்து வலிமையாக இருக்குது, ஓங்கி ஒலிக்கிறாங்கன்னா எங்கள் குரல் அதுக்காக வந்து கம்மி போயிருக்குலாம் கிடையாது. அவங்க குரல் கொடுக்குறாங்க, வலிமையாக போடுறாங்க, நாங்களும் போராடுறோம். எங்கள் தளத்தில் நாங்கள் போராடுறோம், அவங்க தளத்தில் அவங்க போராடுறாங்க. அதனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு அறிக்கை கொடுக்குறோம், தினமும் கண்டிக்கிறோம், போராட்டங்கள் வாரத்துக்கு 2 போராட்டம் பண்ணுறோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குமோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பாஜகவுடைய பாசிசத்துடைய தோலை உரிச்சு காட்டுறது காங்கிரஸ் பேரியக்கம் முனைப்போட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை யாரும் பண்ணலன்னு மறுதல் தர முடியாது. நான் கேட்ட கேள்வி வந்து, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இப்போது ஒரு கூட்டணி கட்சியாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது. என்ன வாய்ப்பு? அதிமுக வீக்கன் ஆகுது, பாஜக அதிமுகவை வீக்கன் பண்றாங்க. திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் செய்வதற்கு பாஜக ஒரு நல்ல அண்ணாமலை மாதிரியான ஒரு தராவடி தலைவர் வர்றாரு. இந்துத்துவ இன்னும் சொல்ல போனா அன்புமணி ராமதாஸ் கூட நீட் வேணான்னு பேசுறாரு. அண்ணாமலை நீட் வேணும், நீட் இருக்கும்னு பேசுறாரு. நீட் இருக்கும்னு பேசின அண்ணாமலை கூட்டணி ஒரு 20% வாக்குகளை வாங்குறாங்கன்னா, எங்க 20% வாங்கினாங்க? அவங்க பாஜக 11% கூட்டணி 2024 கூட்டணியில. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு 20% அது என்ன கூட்டணி அதை சொல்லுங்க. அந்த 20%க்கு எதிராக ஒரு 80% பேர் இருக்காங்க. அதாவது பாஜக வேண்டாம் அப்படின்னு. இந்த வேண்டாம்ங்கிற இடத்த காங்கிரஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு இடத்துல பாஜக வளருதுன்னா நம்ம என்ன நினைப்போம்? ராஜஸ்தான் எடுத்துங்க, பாஜக வளருது, குஜராத்ல பாஜக வளருதுன்னா பாஜக வளரும் போது காங்கிரஸும் வளரும் நம்ம நினைப்போம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்கிறது. என்னன்னா இங்க ஒரு கூட்டணி சிஸ்டம் வச்சிருக்காங்க. பாஜகவை கால் ஊன்றாமல் செய்வதற்கு அனைவரும் சேர்ந்து எதிர்த்து மதவாதத்தை ஒழிக்கணுன்றதுனால திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எல்லோரும் நாங்கள் வார்டு உரிமை கட்சியெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த விதத்திலையும் இந்த மதவாத சக்திகளையும் ஊழல் சக்திகளையும் தமிழ்நாட்டு மக்களை ஆக்கிரமணம் செய்ய அனுமதிக்கக்கூடாதுன்றதில் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். இப்போ 25 ஆண்டுகளாக ஒரே ஒரு கூட்டணி நடக்குது கேரளாவில். அங்கே வந்து முதன்மை கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் இருக்குது. இங்கே 1967, 69 வரைக்கும் முதன்மை கட்சியாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு பின்னடைவு. இப்போ என்னுடைய பணிகள்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்குண்டான வேலை திட்டங்களை படிப்படியாக செஞ்சிட்ருக்கோம். நமக்கும் ஒரு நாளைக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும், எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, எங்களுக்கும் அந்த அவா இருக்குது. அப்படின்னா கட்டமைப்பை வலிமைப்படுத்தாமல், கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் நம்ம எப்படி வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்? ஒரு தேசிய கட்சியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் பாஜக மேல எந்திருக்கிறது. நேச்சுரலா தேசிய கட்சி ஆதரிக்கணும்னா தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரிச்சு. பாஜக வந்து மேலாம் எழுந்துக்கல, எங்க வளர்ந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். மதுரையில வளர்ந்துருக்கு. தேர்தல்ல சார் அது இந்து முன்னணி நடத்துறதுங்க. இந்து முன்னணி நடத்துற மாநாடு எப்படி போலரைசேஷன் பண்றாங்க? அவங்க ஒரு மதத்திற்கு எதிராக கொம்பு சீவி விட்டு, ஒரு மதத்துக்கு எதிராக நீங்கள் கலவரம் செய்யுங்க, ஒரு மதத்துக்கு எதிராக எதிர்த்து பேசுங்க, இந்த மதம் உயர்ந்த மதம், அந்த மதம் தாழ்ந்த மதம்னு ஒரு ஃபேசிஸ்ட் அரசியல் பண்ணுறது தான் அந்த முருகன் மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி சித்தரித்து போட்ட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சொல்கிறது என்னன்னா, எங்களுடைய கொள்கை கோட்பா அடித்தளத்தை அமைக்க வேண்டும், வேர்களை தேடி செல்ல வேண்டும். இது பேஸ் பண்ணாதான். இப்போ 72-73 விழுக்காடு வென்றெடுத்திருக்கும். இன்னும் 2-3 மாதங்கள் இதை முடிச்சிருவோம். முடித்த பிறகு தான் எல்லா கிராம கமிட்டி முகவர்களையும் அழைச்சி ஒரு 2 லட்சம் பேர், ஏறக்குறை 2 லட்சம் பேர் வருவாங்க. அவங்கள திரட்டி ஒரு மாநாடு நடத்த போகிறோம். அதிலிருந்து தான் காங்கிரஸுடைய வேகம் கீழே வேர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அதுக்கான வேலை திட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி நோன் டு பி பண்ணையார் கட்சி. இப்போ ராகுல் காந்தி வந்த பிறகு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு இடத்துல பொசிஷன் பண்றாரு, உங்களை தமிழ்நாட்டுக்கு பிரசிடென்ட்டா போடுறாங்க. ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலாவை ஏதோ ஒரு வகையில் ராகுல் காந்தி பெனட்ரேட் பண்ண ட்ரை பண்றாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு வரவேற்பு இருக்கிறதா? எந்த அளவுக்கு செல்ல பெருந்தகைக்கு அவர்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள்? ஆதரவு கரம் நீட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஒரு சின்ன கிசு வந்துக்கிட்டே இருந்தது. செல்ல பெருந்தகைக்கு எதிராக மக்கள் போய் டெல்லியை முற்றுகையிடுறாங்க, அவரை மாற்றணும்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த புகார் வரும்போதே செல்ல பெருந்தகை ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆப்வியஸாக நீங்கள் வேலை பார்க்கும்போது அதுக்கான எதிர்மறைகள்லாம் வரும். காங்கிரஸ் கட்சி செல்ல பெருந்தகையை எப்படி கையாளுகிறது? இல்லை, எனக்கு உறுதுணையாக இருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள மல்லிகார்ஜுன கார்கே எங்கேயும் உறுதுணையாக இருக்காங்க. இப்போ பாருங்களேன், வேலை செய்யாமல் இருக்கேன்னா 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் தவிர 20 மணி நேரம் உழைச்சிட்டு
இப்போ பாருங்கள், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட மாநாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை முடிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். குடியாத்தம் பொதுக்கூட்டம் பெருந்தலைவர் காமராஜர், 13ஆம் தேதி தென் சென்னை, 14ஆம் தேதி வட சென்னை, 16ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம். தொடர்ந்து நம்ம 26க்கான சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகளும் அடையாள அட்டை வழங்கும் பணிகளும் நடத்திட்டு இருக்கோம். இவ்வளோ பண்ணிட்டு 72 73 விழுக்காடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் கிராம கமிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்ததானா? இருந்தது. ஆதாரபூர்வமாக இல்லை, ஆதாரபூர்வமாக இப்போ கொண்டு வந்திருக்கோம். இன்னும் 2-3 மாதங்களில் 100% நான் முடிச்சிடுவேன். இது ஒன்று. இரண்டாவது, ஒரு 5000 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்துக்களை 12 மாநில தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க காலத்தில் முயற்சி எடுத்திருப்பாங்க. நான் யாருமே குறையெல்லாம் சொல்லலை. எல்லாம் உயர்ந்த தலைவர்கள், பண்பாளர்கள், தேசிய நெஞ்சங்கள். ரைட். இப்போ என்னுடைய காலத்தில் அதை மீட்டெடுத்திருக்கோம். நேற்று கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, இது காங்கிரஸுக்குரிய சொத்து அப்படின்னா. இந்த பணி 2 காமராஜர் ரகம்லாம் டிஸ்பியூட்லாம் 3 இப்போ எல்லாம் ஓரளவுக்கு அமைக்கபிள் இல்லை. எங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும் எங்கள் கிட்ட இருந்தது. ஒருத்தர் பொசிஷனை வச்சுட்டு இருந்தாரு. நீ சோறு கட்டினது எல்லாமே ஆக்ஷன் தானே? இல்லை எங்களுடைய மூதாதையருடைய சொத்து, எங்கள் கட்சியுடைய சொத்து நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு கடமை இருக்குது. அதை செஞ்சுருக்கோம். கச்சத்தீவு பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் அன்னை இந்திரா காந்தி கை நீட்டினாங்க. அதெல்லாம் நாங்கள் மறுதளித்து ஆதாரபூர்வமாக பேசியிருக்கோம். இது மாதிரி பல ஸ்கீம்ஸ் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். இதை பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கூட ஒரு சாதாரண எளிய மக்கள் வர மாதிரி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். அது மாதிரிலாம் தலைவர்கள் ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது, எளிய மக்களுடைய கட்சியான கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை. இப்போ அப்படி இல்லை, ஆனால் அந்த மனநிலை டிஸ்டர்ப் பண்ணுதான் மாற்றிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம். இப்போ 3 கோடி ரூபாய் கிட்ட கல்வி தொகை உதவித்தொகை கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க ஸ்ட்ரெஸ்ல அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் இவ்வளோ நல்லது, இவ்வளோ உழைக்கிறதுக்கு யாரும் எதிராக செய்வாங்களா? அப்படி எதிராக செய்கிறாங்கன்னா அவங்க என்ன மனநிலையாக இருக்கும்? இப்போ சமூகம் பார்த்துட்ருக்கு, எல்லா சமூகம், தமிழ் சமூகம் பார்த்துட்ருக்கு, கட்சியில் உள்ள தோழர்களும் பார்த்துட்ருக்காங்க யார் யார் என்ன பணி செய்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது தொண்டர்களை ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கும் பொழுது தலைவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு ஒரு கேள்வி எழுது. ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்குவாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க? எதிர்வினையே ஆட்டிகிட்டு இருக்கணும்னு. அது வரலாறும் காலங்கள் தான் பதில் சொல்லணும். அதிமுக காங்கிரஸோட நேச்சுரல் ஆலியா ஒரு காலத்தில் அதிமுக இருந்தது, நம்ம முன்னாடி. இப்போ அதிமுகவை ஒரு முன்னாள் கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது டெல்லி முடிவு செய்யும், அதான் அவங்க சொன்ன பிறகு நாங்கள் பேசுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதிமுகவை எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கட்டியமைக்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வெகுவாக வளர்க்கப்பட்ட கட்சிக்கு இப்போ ஓனர்ஷிப் மாறி இருக்கு. ஓனர்ஷிப் அமித்ஷா எடுத்துட்டார். இப்போ அதோடைய பொறுப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்னுடைய பார்வை. ஏன்னா டெல்லி அவங்க சொல்கிறாங்க இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை கூட்டணினாங்க, கூட்டணி வச்சுட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா பற்றி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ, கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், ஊழல்வாதின்லாம் பேசினாங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு சாரி கூட சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மாவை பற்றி பேசுறது ஒரு சாரி சொல்லலை, ஒரு மன்னிப்பு கேட்கல. இருந்த போதிலும் இப்போதும் இல்லை எப்போதும்னா போய் கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணி வச்ச பிறகு அமைச்சர்கள் மேலாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே, அதிமுக தலைவர்கள் முன்னிலையிலேயே பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, யோசிக்கிறாங்க ரொம்ப பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா முடிவும் டெல்லி எடுக்கும் அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓனர் யார்? என்னுடைய கேள்வி எல்லாம் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த பார்ட்டி? ஏடிஎம்கே ஓனர் அமித்ஷாவா அப்படின்ற கேள்வி எழுதலை. அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மையாருக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகம் தானே அது. இப்போ எங்கள் கட்சியை போயிட்டு யாருன்னா டிக்டேட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இல்லை வேறு ஒரு கம்யூனிஸ்ட்டை போய் பண்ண முடியுமா? விசிகேவை பண்ண முடியுமா? மதிமுக போய் டிக்டேட் பண்ண முடியுமா? நான் டெல்லி முடிவு பண்ணுவாவா அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு பலவீனமாக போயிடுச்சு. தொண்டர்கள் தோழர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. தேசிய அளவில் ராகுல் காந்தி எடுக்கிற ஒரு பிரச்சனை, பாராளுமன்றத்தில்
அந்த பிரச்சனையை டைல்யூட் ஆகிற மாதிரி வேற ஒரு எதிர்க்கட்சி பிரச்சனையை ஒன்றிய அரசு கையில் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுன்னு ஒன்று ஒரு பெரிய விஷயத்தை ராகுல் காந்தி எடுத்துட்டு வராரு. ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து மும்மொழி கொள்கையை பற்றி பேசினோடனே திமுக எம்பிக்கெல்லாம் அந்த இஷ்யூக்கு டைவர்ட் ஆயிடுறாங்க. நானும் கவனிச்சுட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன்லையும் அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி ஒரு நேஷனல் இஷ்யூவை எடுத்துட்டு வராரு. ஆனால் ஒன்றிய அரசு அதை சைட்லைன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து இந்திய எதிர்ப்பு மாதிரியான ஒன்றை கையில் எடுத்து பதில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்போசிஷன் லீடராக ராகுல் காந்தியினுடைய பணிகள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த முதல் 6 மாதத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கேன். அல்லது மீடியா லைம்லைட் கொடுக்கலையா? இல்லை, இது இஷ்யூ டைவர்ட் பண்ணுறது தான் பாஜகவுடைய தந்திரமே. இஷ்யூ டைவர்ட் பண்ணணும். அது ராஜ்யத்தந்திரம் நினச்சி பண்ணுறாங்க. அது அவர்களுக்கே எந்த விதத்துலையும் பயனளிக்காது. ஒரு மகாராஷ்டிரா டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள். எங்கள் தரப்புடைய குற்றச்சாட்டை சொல்கிறோம். நாங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. 400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வந்து 500 பேர் எப்படி வாக்காளராக இருக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் எத்தனை லட்சம் வாக்குகள், கோடி வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடந்துச்சு. இப்போ நடந்து ஒரு 6-7 மாதங்கள் இடைவெளியிலேயே சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எப்படி கூடுதலாக வந்து நீங்கள் சேர்க்க முடியும் 60 லட்சம் வாக்காளர்கிட்ட? இந்த டேட்டா பேஸ்லாம் கொடுத்து கேட்குறாரு, இந்த புள்ளியோடு தான் பதில் சொல்லுங்கன்ட்டு. பதில் சொல்ல மாட்டுறாங்க. சரி, ஆவணங்கள் உடனே எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த சந்தேகம் எழுதலை. இதுதான் நாடாளுமன்றத்தில் எழுப்புறாரு. இதை டைவர்ட் பண்ண தான் அவங்க வேறு இஷ்யூ எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கை உயரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா அமித்ஷா 2026 பாஜக கூட்டணி ஆட்சி வந்துரும்னு சொல்கிற டோன் எப்படி இருக்குது? ஏதாவது மேனிப்புலேட் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார். கூட்டணி கட்சி தலைவர்களும் அனுமதிக்க மாட்டாங்க. ரொம்ப விஜிலண்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் அது நினச்சிட்டு தான் இருக்கீங்க. அதனால் புதிய கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸை பாஜகவை அகற்றும் வரை யோசிப்பதில்லைங்கிறது உங்கள் முடிவா? இல்லை கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நடிகர் விஜய் வந்து அதிமுகவை விமர்சிக்கலைங்கிற மாதிரியே காங்கிரஸை விமர்சிக்க மாட்டேங்கிறார். இல்லை, அது மாதிரி நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம். பல முறை சொல்லியிருக்கேன், திமுகவோட காங்கிரஸ் பேரியக்கம், இந்தியா கூட்டணி, எஃகு கோட்டை போன்ற வலிமையான கூட்டணி. இதிலிருந்து ஒரு செங்கல்ல கூட பெயர்த்து எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் இந்தியாவின் மீது, இந்தியாவுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும், இந்த மதவாத சக்திகளை, பாசிஸ்டுகளை வந்து எதிர்த்து ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணி அவசியம் என்று தான் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இங்கே பேசுகிறது அங்கே பேசுகிறதெல்லாம் காங்கிரஸ் கிடையாது. இல்லை, பாஜக தலைவர்கள் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் எங்கே வைக்கிறாங்கன்னா, 2026 மு க ஸ்டாலின் திரும்ப ஆட்சிக்கு வருவது என்பது தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் இல்லை, அது இந்தியாவோட அரசியல் எதிர்காலம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் மற்ற மாநில மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு. தமிழக முதல்வர் இந்த கூட்டணிக்கான வெற்றியை உறுதி செய்வதற்காக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை சிலர் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ ஃபார் எலக்டோரல் சக்சஸ் அப்படி முயற்சித்தால் காங்கிரஸ் அதை எப்படி எதிர்கொள்ளும்ங்கிறதான் என் கேள்வி. We need a full majority verdict. அதுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுதுன்னு ஸ்டாலின் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாருன்னா, இந்த கூட்டணியை கலைக்காமல் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வகை. கூட்டணியை மாற்றி போட்டாலும் வெற்றி கிடைக்க வேண்டும்ங்கிற இடத்துக்கு திமுக நகர்ந்தால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, இது கூட்டணி கட்சியோட தலைவர் அவரும் எங்கள் அகில இந்திய தலைமை தான் அதை தீர்மானிக்கும். இல்லை, ஆனால் கூட்டணி கட்சி சேரும் அப்படிங்கிறார் முதலமைச்சர். கட்சிகளோட கலந்து பேசி நல்லதுதான், சேர்ந்தா இன்னும் பலமாக போகுது கூட்டணி. அதில் நான் மாற்று கருத்து இருக்கு. தேமுதிகவெல்லாம் வரவேற்று இருந்தீங்க. இல்லை, தேமுதிக கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்காங்க. அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்தால் வரவேற்பீங்களான்னு கேட்டாங்க. மாண்பு முதலமைச்சர் அனுமதித்தால் நாங்கள் வரவேற்போம். ஏற்கனவே நம்ம கேட்குற தொகுதியும் கிடைக்கிற தொகுதியும் கம்மியாக இருக்கும்போது கூட்டணிக்கு இன்னும் 2 கட்சி வந்ததுனால யார் போஷன் கம்மியாகும்? நான் அதனால அந்த கேள்வி கேட்டேன். இருப்பதை பகிர்ந்து சாப்பிட்றது தான் தமிழர் நாகரிகம். பகிர்ந்து உண்போம். தேர்தல் பேச்சுவார்த்தை உடன்பாட்டில் செல்லப்பிறந்தது இதே பதில சொல்லுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்லை, அவர்களுக்கு உரிய வலிமைக்கு ஏற்ற சக்திக்கு ஏற்ற தொகுதிகளை பெறத்தான் செய்வாங்க. நன்றி. தொகுதிகள் பிரச்சனை. Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.